ஆண்டவர் இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, இன்றைய அன்றாட உணவு நிகழ்வுக்கு சக்கரியாவினுடைய கனவும் அவரை சூழ்ந்து நடக்கக்கூடிய அந்த புனிதமிகு ஆலயத்தினுடைய உள்பகுதி நடக்கக்கூடிய உரையாடலும் நமக்கு நற்செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நற்செய்தியின் தொடக்க பகுதி ஒரு வரலாறை பதிவு செய்கிறது. யூதேயா நாடு, ஏரோது அரசனாக இருக்கக்கூடிய சூழல், அபியா குலத்தை சார்ந்த சக்கரியா குரு, அதே போல் அவருடைய மனைவிக்கான ஒரு வரலாற்று பதிவு இருக்கிறது. அவர் ஆரோன் வழிமரபில் வந்தவர். இந்த ஒரு குருகுலத்தில் வாழ்ந்த இந்த ஒரு தம்பதியருக்கு ஒரு மிகப்பெரிய வரையறையை கொடுக்கிறார் லூக்கா நற்செய்தியாளர். அவர்கள் நேர்மையாளர்கள், கடவுளின் திட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் அனுதினமும் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடியவர்கள் என்றெல்லாம் நேர்மறை சிந்தனைகள் நிறைய அவர்களை பற்றிய அடையாளமாக கொடுக்கப்பட்டு அவர்கள் குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். ஏனென்றால் எலிசபெத்து குழந்தை பெறக்கூடிய அந்த நிலையில் இல்லை என்பதை அடையாளப்படுத்துகிறார். கருவுற இயலாதவர் என்று குறிப்பிடுகிறார். இதனுடைய நீட்சியாக நடக்கக்கூடிய நிகழ்வுதான் இன்றைய மைய சிந்தனையாக இருக்கிறது. சக்கரியா ஆலயத்திற்குள் உள் சென்று புனிதமிகு பகுதியில் அவர் தூபம் காட்டுகின்ற போது நடக்கக்கூடிய உரையாடல், இவர் ஆண்டவருடைய திருக்காட்சியை காணுகின்ற போது அதை கேள்விக்கு உட்படுத்துவதாக வானதூதர் கருதுகிறார். இது எப்படி நிகழும் என்பதற்கு பதிலாக இதை நான் எப்படி அறிவேன், இதற்கான அடையாளம் என்ன என்பது போல இது எப்படி தெரியும் என்று கேட்கிறார். எலிசபெத்து ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்று வானதூதர் சொன்னபோது இதை எப்படி நான் அறிவேன், தனக்கு ஒரு அடையாளம் என்பது போல அந்த கேள்வியை அவர் முன்வைக்கிறார். இந்த ஒரு சொல்லாடல் எப்படி அறிவேன் என்பது எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் என்று அவர் கேட்பது போல இருக்கிறது. எனவே அன்றே அவர் வாய் பேசாத நிலையை அடைகிறார். வாய் பேச முடியாத நிலை அவருக்கான ஒரு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. எனவே மீண்டும் எப்போது அந்த குழந்தையை சந்திக்கிறாரோ, அவருக்கு பெயர் யோவான் என்று எழுதுகிறாரோ, அவர் கட்டவிழ்கிறது, இறைவனை புகழுகிறார். இந்த கதாபாத்திரம், சக்கரியா என்ற கதாபாத்திரம் பல செய்திகளை நமக்கு முன்வைக்கிறது. திறந்த மனதோடு இறை திருவுளத்தை அறிகிறோமா, அதை ஏற்றுக்கொள்கிறோமா? இந்த இறை திருவுளத்தை ஆய்வுக்கு உட்படுத்தாமல் முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொண்டிருக்கிறோமா என்ற ஒரு சுய ஆய்வையும் நாம் செய்து பார்க்க இந்த கதாபாத்திரம் நமக்கு அறிவூட்டுகிறது. இரண்டாவதாக, இவர் குருகுலத்தில் வந்தவர், இவர் குரு போதிக்கக்கூடியவர். அதே போல பலிபீடத்தை சுற்றி பணி செய்யக்கூடிய ஒரு குரு. ஆக இவருக்கு ஆபிரகாம், சாரா இவர்களுக்கு முதிர்ந்த வயதில் குழந்தை பெற்ற பாக்கியம் கிடைத்தது என்பதை அறிவார். ஏன்னால் இறை வார்த்தையை எடுத்துச் சொல்லக்கூடிய குரு இவர். ஆயினும் இந்த இறை வார்த்தை இவருக்கு வருகின்ற போது இவர் அதை கேள்விக்கு உட்படுத்துகிறார். திறந்த மனதோடு தெளிவோடு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இவர் இங்கு அடையாளப்படுத்தப்படவில்லை. எனவேதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி தொக்கி நிற்கிறது. இறை திருவுளத்திற்கு பணி செய்யக்கூடியவர், அந்த இறை திருவுளத்தை அறியக்கூடியவராக முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொள்ளவில்லையே என்ற ஒரு சிந்தனையும் இங்கு தொங்கி நிற்கிறது. ஆண்டவர் இயேசுடைய பிறப்பை முன்னறிவித்து வருகின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளுமே இந்த மீட்பின் திட்டத்தை தொடர்பு கொண்டிருக்கிறது. கடவுள் வல்லமையுடையவர், அவர் எல்லாம் வல்லவர், அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற ஒரு சிந்தனையை இது ஒரு இலைமறை காயாக அங்கு மறைத்திருக்கிறது. எனவே இறைவன் அறியக்கூடியவர், அனைத்தையும் ஆற்றக்கூடியவர், செய்து முடிக்கக்கூடிய வல்லவர் என்பதை இந்த சக்கரியாவின் நிகழ்விலும் நமக்கு வெளிப்படுகிறது. குழந்தையை பெற்று திருமுழுக்கு யோவான் என பெயரிட்டு இந்த இறையாட்சி பணிக்கு ஒரு முன்னோடியாக, கிறிஸ்துவினுடைய முன்னோடியாக அனுப்பி வைக்கக்கூடிய நிகழ்வை நமக்கு இந்த சக்கரியா கதாபாத்திரம் நமக்கு தந்திருக்கிறது. இறை சிந்தனையில் இன்னும் ஆளப்படுவோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.